2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு இலையோட நல்லா ஒரு கொழுந்து பீசஸாக இந்த அளவுக்கு எடுத்துக்க பாருங்கள். ஒரு 2 இனுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதை வந்து இது போல் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த ஓரத்தில் இருக்கிற நார்லாம் எடுத்துகிட்டு அந்த இலையோட சேர்த்துக்கலாம். நம்ம இலையோட சேர்த்து இதை நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு சேர்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் அளவுக்கு சாப்பிட்லாம். பிரண்டை பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்கும்போது நல்லா டார்க் கலராக பச்சை கலராக இருக்குது பாருங்கள். அதுதான் வந்து ரொம்ப நம்ம உப்பு அதிகமாக இருக்கும். நம்ம வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு குச்சி எடுத்து சொருகி வச்சாலும் அது நல்லா வளர்ந்து வந்துடும். வளர்ந்து வந்துச்சுன்னா அதில் வந்து இந்த மாதிரி பிஞ்சு தண்டாக எடுத்து நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இதை போல் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம வீட்டிலேருந்து எடுத்து ஒரு சட்னி அரைக்கும் போது இதை போல் ஒரே ஒரு இனுக்கு மட்டும் ஒடிச்சு கூட நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி சட்னியில் கூட இதை ஒரு இனுக்கு போல் எடுத்து நீங்கள் சேர்த்து சட்னி செஞ்சுக்கோங்க. நம்ம எப்படி பிரண்டையை வந்து அடிக்கடி சமையலில் சேர்க்கணுமோ அதை போல் நம்ம சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் வந்து சேர்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இப்போ வெங்காயம் கண்ணாடி பக்கம் வரும்போது காரத்துக்கான மிளகாய் பார்த்தீங்கன்னா நான் பச்சை மிளகாய் ஒரு 3 மிளகாய் போல் சேர்த்துருக்குறேன். நல்லா இந்த பக்கம் வதங்கி வரும்போது இதில் ஒரே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது மறுபடியும் நம்ம வதக்கி விடணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாதிரி வருது பாருங்கள். இந்த அளவுக்கு வரும்போது பிரண்டையும் நல்லா வெந்திருக்கும். பிரண்டையோட கலரும் பாருங்கள் நல்லா மாறி வந்திருக்கு. நல்லா ஒரு வாசனையாகவும் இருக்கும். பிரண்டை நல்லா வெந்து வந்ததும் நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் கருகுன போல் இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, இதுக்கு இந்த அளவுக்கு மட்டும் புளி சேர்த்தா போதும். புளி சேர்த்துட்டு இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். டக்குன்னு ஒரு பிரண்டையை துவையல் செய்யணுன்னா இதை போல் கொஞ்சமாக வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இருந்தால் போதும். ஒரு 2 இனுக்கு பிரண்டையை வச்சு ஒரு துவையல் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நல்லா ஆற விட்டு நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். அரைச்ச விழுது பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்தில் இருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த விழுதை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இதுக்கு தாளிப்பு கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. தாளிப்பு கொடுக்காமல் இதை அப்படியே சாதத்தோடு கலந்து சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும். நான் தாளிக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்குறேன். ஒரே ஒரு வரமிளகாயை மட்டும் நான் கிள்ளி சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு 2 சிட்டிகை போல் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த தாளிப்பை நம்ம அது துவையல் கூட சேர்த்துடலாம். நல்லா ஒரு சூடான சாதத்தோட இந்த பிரண்டை துவையலை சேர்த்து கொஞ்சமாக நம்ம விருப்பத்துக்கு நல்லெண்ணெய் இல்லை நெய் ஏதோ ஒன்று சேர்த்து இதை நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும்.